கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையும் வாழ்க்கையும் 3வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரிலே உங்களுக்கு யாதொரு குறை உண்டானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கிறதுபடி அந்த குறைகளை அவர்களுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மன்னிப்பு என்பது தேவன் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் மன்னிப்பது, பிறருடைய தப்பிதங்களை நம்ம மன்னித்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்மளுடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார் என்று இந்த வசனத்தை பார்க்கிறோம். இதை தேவனே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து பாவமே செய்யாமல் உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் சிலுவையில் மரித்து சிலுவையிலே அவர் சொன்ன வார்த்தையை நம்ம எல்லாம் அறிவோம். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று தேவன் சொன்ன வார்த்தையை நாம் கேட்குறோம். ஆனால் அவர் பாருங்களேன், தான் பாவமே செய்யாத இருக்கிற நிலையில் தன்னை தண்டித்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக பிதாவின் இடத்துல மன்னிப்பு கேட்குறார். எப்படி? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் மன்னிப்பை பிரதிபலிக்கிறோமா அல்லது மன்னிப்பை பியாசிக்கிறோமா, கடைபிடிக்கிறோமா? நல்லா பாருங்களேன், இன்றைக்கி அநேக குடும்பங்களில் கணவன் மனைவியை மன்னிக்கலை, மனைவி கணவனை மன்னிக்கலை, தகப்பன் மகனை மன்னிக்கலை, மகனும் அப்பாவை மன்னிக்கலை, மகளும் அப்பாவை மன்னிக்கலை. இன்னும் நிறையா இதில் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டியை மன்னிக்கலை, தாய் தகப்பனை மன்னிக்கலை. இந்த மாதிரி உற்றார் உறவினர்கள் செய்த துரோகத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் வேத வார்த்தை இந்த நாளில் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா, மன்னிப்பு கிறிஸ்துவின் தன்மை உடையது. தேவன் நம்மளை மன்னிக்க வேண்டுமானால், நம்மளுடைய அநியாயத்தை மன்னிக்க வேண்டுமானால், நம்மளுடைய செய்த பாவங்களை மன்னிக்க வேண்டுமானால் நாம் பிறருடைய தப்பிதங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உலகத்தில் எல்லாருமே குறைவுள்ளவர்கள், எல்லாருமே பாவம் செய்கிறவர்கள், எல்லாருமே துரோகம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த துரோகத்தை, அவர்கள் செய்த பாவத்தை மன்னித்து நமக்கு ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? நல்லா கவனிங்களேன், நம்மளே நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறது அதாங்க, மன்னிப்பை நடைமுறைப்படுத்துகிறோமா என்று எதிர்பார்க்குற கர்த்தர். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 21-22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதில் பாருங்களேன், ஆண்டவரோடு கூட இருந்த பேதுரு ஒரு கேள்வி வைக்கிறாரு. அப்பொழுது பேதுரு அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா பாருங்களேன், இது கர்த்தரே சொன்ன வார்த்தைங்க. 33 வருஷம் உயிரோடு வாழ்ந்த பொழுது அவரோடு கூட இருந்த சீடன் அவரிடத்துல கேட்குறார். பேதுரு என்ற சீடன் கேட்குறான், ஐயா, எத்தனை சகோதரன் நான் மன்னிக்கணும்னா 7 தடவை மன்னிக்கணுமா 70 தடவை மன்னிக்கணுமான்னு கேட்குறாரு. ஆனால் அவர் சொல்கிறார், ஆண்டவர் அழகா இதை எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 7 × 17 போட்டிங்கன்னா 490 முறை மன்னிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஆட் பண்ணிங்கன்னா 77 முறை மன்னிக்க வேண்டும். அப்போது தேவன் எதிர்பார்க்கிறது என்னது? மன்னிக்கணும். எத்தனை முறை தவறு செய்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? அதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மன்னிப்பு கிறிஸ்துவின் தன்மை. சரியா? பிதா நம்மளை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிறருடைய தப்புதங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். மன்னிப்பை குறித்து பார்க்கும் பொழுது எபேசியரில் ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லியிருக்குது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன இறுக்கமுமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நல்லா பாருங்கள், இதில் அழகாக சொல்லியிருக்குது, தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்த. நல்லா பாருங்கள், நமக்கு தயவும் கிருபையும் அவர் மூலமாக தான் மன்னிப்பு கிடைக்குது. ஆனால்
மன்னிப்பை பெற்ற நான் பிறருடைய தப்பிதங்களை அவ்வாறு மன்னிக்கிறேனா என்பதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறது அதான். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறோம் என்பது முக்கியம். நல்லா பாருங்களேன், நம்ம எல்லா கிறிஸ்தவர்களுமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபையிலையோ அல்லது வீட்லேயோ ஒரு முறையோ இல்லை 2-3 தடவையோ பரமண்டல ஜெபத்தை சொல்லிடுவோம். பரமண்டல ஜெபத்தில் தேவன் என்ன சொல்கிறாரு? பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறது போல் எங்களுடைய தப்பிதங்களை மன்னியும்னு நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். ஆனால் நம்ம பிறருடைய தப்பிதங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டாதான் நம்மளுடைய தப்பிதங்கள் மன்னிக்க முடியும். ஆனால் இதில் நம்ம எப்படி செய்கிறோம்? வாரத்துக்கு ஒரு முறையாவது சொல்லிடுறோம். ஆனால் அதை கை கொள்கிறோமா? அதை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்களேன். நம்ம துணிகரமாய் அதை சொல்லுகிறோம். பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறது போல் என்னுடைய தப்பிதங்களை மன்னிங்கள்னு சொல்கிறோம். ஆனால் கை கொள்கிறோமா? அதை கடைபிடிக்கிறோமா என்று பார்த்தா ஒரு கேள்விக்குறியில் வந்து நிற்கிது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மன்னிப்பு கிறிஸ்துவின் தன்மை. மன உருக்கமாக இருந்து தேவன் மன்னிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? மன்னிக்கலைன்னா அது ஒரு பாவம். பாவம் செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போது பாவம் செய்யாமல் இருக்கணும்னா பிறருடைய தப்பிதங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறருடைய குறைவுகளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறருடைய செய்த துரோகத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். நல்லா கவனிங்களேன். நிறைய பேருடைய மனநிலை எப்படின்னா, மன்னிச்சிட்டேன் ஆனால் அவங்கக்கிட்ட நான் உறவு வச்சுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. தட் இஸ் நாட் ரைட். மன்னிச்சிட்டோன்னு சொன்னால் கிறிஸ்து எப்படி நம்ம பாவங்களை மன்னித்து அதுக்கப்புறம் தொடர்றாரு. எப்படி தொடர்றாரு? நம்ம விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது கேட்டு பதில் தருகிறார். ஏன்னா என் பிள்ளை மன்னிப்பு கேட்டுச்சு, பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், அதனால் விண்ணப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் செய்கிறது போல் நம்மளும் பிறருடைய தப்பிதங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். அதை தாங்க தேவன் எதிர்பார்க்குறார். அப்போ வார்த்தையும் வாழ் சொல்லும் பொழுது இந்த மன்னிக்கிற தன்மை, கிறிஸ்துவின் தன்மையை நம்ம வெளிப்படுத்தி நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கான பிரயாசங்களில் ஈடுபடுகிறோமான்றது தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சரியா? அப்போ மன்னிப்பு கிறிஸ்துவின் தன்மையாக இருக்குது. அதை நாம் வெளிப்படுத்துகிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. சகோதரர் அகஸ்டஸ், அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, மதுரை. ஆலோசனைக்கு தேவைப்படுகிறோர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி வேதத்தின் அடிப்படையில் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஆண்டவர் கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த மன்னிப்பை குறித்து இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையில் அதை கைக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.